இதுக்கு யார் ஹெட்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம். ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை தலைவர் தான் அகோரம். பாஜக வரும்பொழுதே இந்த அகோரம் மேல மர்டர் கேஸ் இருந்துச்சு, கொலை வழக்கு இருந்துச்சு. கொலை கேஸ் இருந்தும் இந்த அகோரத்தை பாஜகவுல 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சேர்த்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, அச்சிராஜா தான். இந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் தலைமையில தான் தர்மபுரம் ஆதீனத்துக்கு ஆடியோ வீடியோ வச்சிருக்காங்க. அது யாரு மூலியமா வச்சிருக்கானுங்கன்னா இந்த ஆதீனத்தோடைய பிஏ மூலியமா தான் வச்சிருக்கானுங்க. அவன் மூலியமா தான் சாமியாருக்கே விபூதி அடிச்சிருக்கானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆதீனம் ஒண்ணும் யோக்கிய சிகாமணியும் கிடையாது. இந்த ஆள் மேல ஆல்ரெடி பல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் உண்டு. இவர் அதுல முக்கியமான இடத்துல இருக்கிறவரு. ஒரு சின்ன பையன், அந்த பையனை இந்த தர்மபுரம் ஆதீனம் தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போய் கையமுக்கு காலமுக்கு அதமுக்கு இதமுக்குன்னு சொல்லி ஆபாசமா இருந்தால் என்ன செஞ்சான்னு தெரியல, அதன் ரீதியான குற்றச்சாட்டும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் தான் இந்த தர்மபுர ஆதீனம். ஆதீனம் பாஜகவுக்கு மிக நெருக்கமா இருந்தவர் தானே. ஆளுநரோட நெருங்கி பழகினாரு, அண்ணாமலையோட நெருக்கமா இருந்தாரு. செங்கோலை எடுத்துக்கிட்டு டெல்லி போனப்ப அங்க போய் இருந்தாரு. இவ்வளவு க்ளோஸா பாஜகவோட இருந்த ஒருத்தருக்கே இப்படி நடக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எண் மக்கள் யாத்திரைக்கு நீ பணம் தரல, சரி. இப்ப உன்னுடைய ஜிங்கலக்கா வீடியோ ஆடியோ எங்க கிட்ட இருக்கு, 20 கோடி ரூபாய் பணம் கொடு, இல்லன்னா அதை நான் ஃபுல்லா நெட்ல எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கானுங்க, மிரட்டி இருக்கானுங்க. இந்து மத கடவுள்களை வச்சே இவனுக்கு எல்லாமே பண்றவனுங்க. இந்த தர்மபுர ஆதீனம் மனுஷன் தானங்க, இந்த எல்லாம் ஏமாத்துறாங்க. வேணா வச்சுப்பானுங்க, வேணா தூக்கி போட்டு நடிப்பானுங்க. சான்ஸ் கிடைச்சா இந்து மத கடவுளுக்கே இவனுங்க ஆடியோ வீடியோ எடுத்தாலும் எடுப்பானுங்க தலைவா, எடுப்பானுங்க தலைவா. அப்பேற்பட்ட மோசமான குரூப்ஸ் இவனுங்க. இதுல நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி வேற சும்மா இல்லாம குறுக்க மறுக்க ஓடுறது. அந்த ஆதீனமே பெரிய டுபாக்கூர், அவன் கூட இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ். அங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு போறது என்ன, அங்க போற நிகழ்ச்சிக்கு வர்றது என்ன. மிஸ்டர் ஆர்.என். ரவி அவர்களே, இப்படிப்பட்ட அயோக்கியனான தர்மபுரம் ஆதீனத்து கூட உங்களுக்கு என்ன வேலை, என்ன கூட்டணி? இப்பயும் அந்த அகோரம் வேற எங்கேயும் பேச மாட்டான். நல்லா பேர் தேடுங்க. பாஜக ஹெட் ஆபீஸ் கமலாலயத்துல தான் உட்கார்ந்து இருப்பான், இல்லன்னா அண்ணாமலை கூட எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பான். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிகருக்கு அவருடைய ஆபாச வீடியோ ஆடியோ இருக்கு, நீங்க எங்களுக்கு 20 கோடி பணம் தரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. அதுல 9 பேர் போலீசார் தேடி வந்த நிலையில் அதுல 4 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாஜக மாவட்ட தலைமறைவாக இருக்கிறதா செய்திகள் வெளியா இருக்குது. இந்த விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன, கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நீங்க அந்த 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 பேர் சொன்னீங்கல்ல, மாசிலாமணின்னு பேரு, அதே ஷார்ட்டா மாசிலாமணின்னு சொல்றீங்க. அந்த ஆள் எவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காரு, வண்டி நீளத்துக்கு வச்சிருக்காரு. என்னன்னா 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா. யாரு இந்த புடிங்கிதான்? எந்த புடிங்கி? இப்ப இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனம்ங்கிற புடிங்கிதான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க 20 கோடி ரூபாய் கேட்டு பாஜக காரங்க ஆடியோ வீடியோ எடுத்து சாமியார மிரட்டின விவகாரத்தை பத்தி இப்ப நீங்க நம்மள்ட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை சார்ந்து பேசலாம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆடியோ வீடியோ கல்ச்சர் பாஜக கல்ச்சர்னு உலகத்துக்கே தெரியும், வேர்ல்டுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஆதீனத்தோட சகோதரர் விருத்தகிரி அவர்தான் இந்த புகாரையே கொடுத்திருக்கிறாரு. ஆதீனத்தால இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போய் நேரடியா நடந்து போய் கொடுக்க முடியலையா? அப்புறம் 8 வருஷம் இருந்தா எப்படி போக முடியும்? எல்லாம் ஊரா விட்டு காசு உட்காந்து திங்கிறது தானே வேலை. இப்ப அதுக்கு முன்னாடி நாம அந்த ஆதீனம்னா என்ன, மடாதிபதிகள்னா என்ன, இவங்களுடைய வேலைகள் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். ஒண்ணும் இல்ல பிரதர், ஒரு காலத்துல மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிய சொத்துக்கள், பிடுங்கின சொத்துக்கள், இன்னும் சொல்ல போனா மக்கள் தங்களுக்குள்ள கடவுள் நம்பிக்கைய அதன் காரணத்தினால தாங்களா எழுதி கொடுத்த சொத்துக்களை உக்காந்துக்கிட்டு நோகாம தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு பேரு தான் ஆதீனங்கள், மடாதிபதிகள். அதாவது இதை யார் தலைமையை ஏற்று நிர்வாகம் செய்யறாங்களோ அவனுங்களுக்கு பேர் தான் ஆதீனம், மடாதிபதிகள். அப்படிப்பட்ட ஒரு ஆதீனம் தான் தர்மபுர ஆதீனம். அவர் அந்த ஆதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா. எவ்வளவு பெரிய பேர் பாத்தீங்களா, பெரிய புடுங்கி இவரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளு
இப்ப வந்து பிரதர் பாஜக காரங்க வந்து சும்மா ஒண்ணு ஆடியோ வீடியோ எல்லாம் ஒண்ணு பிரதர் வச்சிட்டுலாம் வந்து பிரதர் சொல்லல, மிரட்டல. இப்ப இந்த சாமியார் யாருன்னு நம்ம பாக்கணும், ஆதீனம் யாருன்னு பாக்கணும். ஆதீனம் ஒண்ணு யோக்கிய சிகாமணியும் கிடையாது. ஆதீனம் யோக்கிய சிகாமணியும் இல்ல. ஆதீனத்துடைய தம்பி நீங்க சொல்லக்கூடிய விருதுகிரி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இந்த மாதிரி ஆதீனம் சம்பந்தமான ஆபாசம் சார்ந்த ஆடியோ வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. அது வெளியே வந்துடாம பாத்துக்கோங்க. எங்களுடைய ஏதாவது எங்க ஆதீனத்துடைய பேர் கெட்டு போகாம பாத்துக்கோங்கிற மாதிரி தான் ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. எஃப்ஐஆர் காப்பில அப்படிதான் இருக்கு ஒண்ணு. அப்ப அவரோட தம்பியுமே அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றாப்ல. அப்ப அவரோட தம்பியுமே அப்படி ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு மறுக்கலன்னு நான் சொல்ல வரேன். இப்ப இந்த ஆளை பாப்புமே, யார் இந்த ருவபுரம் ஆதீனத்தை பாப்புமே, இந்த ஆள் மேல ஆல்ரெடி ஏற்கனவே பல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் உண்டு. ஒரு பெண் வந்து பணம் கேட்டு மிரட்டி படுக்கை அறை வரை போன குற்றச்சாட்டுகள்ல இந்த ஆள் பேர்லயும் உண்டு. இவர் அதுல வந்து முக்கியமான இடத்துல இருக்கிறவரு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன், அந்த வந்து சின்ன பையனுடைய பேரை நம்ம வந்து சட்டத்தை கருதி நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடாது. அந்த பையனை இந்த தர்மபுரம் ஆதீனம் தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போய் கையமுக்கு காலமுக்கு அதமுக்கு இதமுக்குன்னு சொல்லி ஆபாசமா இருந்தால் என்ன செஞ்சான்னு தெரியல, அதன் ரீதியான குற்றச்சாட்டும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் தான் இந்த தர்மபுர ஆதீனம். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அந்த பாஜக மாவட்ட தலைவர் சொன்னீங்கல்ல, அதாவது மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அந்த 9 பேர் யாரு? இப்ப ஆதீனத்தை மிரட்டுறாங்களா, அந்த 9 பேர் யாரு? அவங்களுடைய பின்னணி என்ன? அந்த 9 பேர்ல முக்கியமான நபர், இதுக்கு யார் ஹெட்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம். இந்த அகோரம் யார் அப்படின்னா பாமகவுல இருந்து பாஜகவுக்கு வந்த ஒரு ரவுடி, ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை தலைவர் தான் அகோரம். பாமகவுல இருந்து பாஜக வரும்பொழுதே இந்த அகோரம் மேல மர்டர் கேஸ் இருந்துச்சு, கொலை வழக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட அகோரத்தை பாஜகவுல 15 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு யார் தெரியுமா சேர்த்துக்கிட்டா? அப்படிப்பட்ட இந்த அகோரத்தை பாமகவுல இருந்து பாஜக வரும்பொழுது தன் மீது கொலை கேஸ் இருந்தும் இந்த அகோரத்தை பாஜகவுல 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சேர்த்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம காரைக்குடி பாஜக லூசுதான். காரைக்குடி ஹைகோர்ட்டா மைதான் சொல்லி பேசி கடைசியில நானே அச்சுராஜா தான் 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சியில சேர்த்திருக்காப்புல. யாரு? இந்த அக்யூஸ் அகோரத்தை. அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணாமலை மாநில தலைவரா வந்த பிறகு அகோரத்தை பாக்குறாப்புல அண்ணாமலை. பரவாயில்லையே, கூட வந்து பெரிய பயலு டீமையும் வச்சிருக்கான், கட்ட பஞ்சாயத்து நல்லா பண்றான், நமக்கேற்ற ஆளா இருக்கான், நல்லா அதாவது நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருப்பான், அப்ப இவனை நாம கூட வச்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலையும் இந்த அகோரமும் ரொம்ப க்ளோஸ். 2 பேருமே நெருங்கிய தோஸ்துக்கள். அண்ணாமலையும் இந்த தர்மபுர ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்ட விவகாரத்துல போலீஸ் தேடக்கூடிய மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் இருக்காருல்ல, அவரும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸ். இந்த அகோரம் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கூட எப்பவுமே 10 பசங்க இருப்பானுங்க. அந்த 10 பசங்க எப்பொழுதுமே கஞ்சா போதையில தான் இருப்பானுங்க. கஞ்சா போதையில தான் எப்போதுமே இருப்பானுங்க. இந்த கஞ்சாவை ஒழிக்கதான் அண்ணாமலை ஊருக்கு வந்து பேசுறத நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். வேடிக்கையா தான் இருக்கும். கூட இருக்கவனுங்களே முழு நேரமும் கஞ்சா போதையில தான் இருப்பானுங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் வேலை, ரவுடித்தனம் பண்றதுதான் வேலை. இது அங்க உள்ள ஏரியா மக்களுக்கே தெரியும். இந்த அகோரம் எப்படிப்பட்ட நபர்னு தெரியும். அப்படிப்பட்ட நபரான அகோரம் தலைமையில, அண்ணாமலைக்கு நெருங்கிய தோஸ்தான அகோரம் தலைமையில, அச்சுராஜாவுக்கு நெருங்கிய தோஸ்தான இந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் தலைமையில தான் தர்மபுரம் ஆதீனத்துக்கே ஆடியோ வீடியோ வச்சிருக்கானுங்க. அது யாரு மூலியமா வச்சிருக்கானுங்கன்னா, யாரு மூலியமாவும் இல்லைங்க, இந்த ஆதீனத்துடைய பிஏ மூலியமா தான் வச்சிருக்கானுங்க. அந்த பிஏ பேர் என்னன்னா செந்தில்குமார், செந்தில்னு சொல்லுவாங்க. அவன் மூலியமா தான் சாமியாருக்கே விபூதி அடிச்சிருக்கானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுல கட்சிக்காரங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க பக்கத்து உள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகோரத்தை இந்த மாதிரி பண்ண சொன்னதே அண்ணாமலை தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது என்னங்கிறத காவல்துறை தான் விசாரிக்கணும். அதாவது இந்த விசாரணை நியாயமா போனுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் பட்டியல்ல அண்ணாமலை பெரிய அக்யூஸ்டா சேர்க்கலாம். ஏன்னா அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆடியோ வீடியோ கிங் மேக்கர் அப்படின்னு ஊர் உலகத்துக்கு தெரியும்.
கர்நாடகாவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பட்டியல் நீருது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம சிங்கி சக்கா கேடி ராகவன் இருக்காருல, அவரு கூட இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் சொல்லலாம். இப்படி இப்படி இப்ப நான் வந்து சொன்ன பாத்தீங்களா, இந்த 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 விவகாரத்துல மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னா, அங்க வந்து கலைமகள்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோடைய அந்த வந்து ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டான கொடியரசு. அடுத்தது பாத்தீங்கன்னா செய்யூர்ல ஒரு வந்து அட்வொகேட் இந்த அகோரத்துக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் பேர் அது அந்த ஆள் பேர் என்னன்னா ஜெயச்சந்திரன். அதுக்கப்புறம் பாஜக பசங்க வினோத், நிவாஸ் உள்ளிட்ட 4-5 பசங்க, இவனுங்க பேர்ல எல்லாம் இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்னன்னா சாமியார் கிட்ட, இந்த ஆளு கிட்ட, இந்த ஆதீன மடாதிபதிகள்கிட்ட இத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்கே, நமக்கு கொடுத்தா என்ன, நாம தானே இந்து மத மக்களின் பாதுகாவலர்கள், நமக்கு ஏன் இவனுங்க வந்து பணம் கொடுக்க மாட்டானுங்க, இவனுங்க எல்லாம் நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கானுங்க, நமக்கு அதாவது நாம இவனுங்க கிட்ட பணத்தை வாங்கணும் அப்படின்னு பணம் கேட்டிருக்கானுங்க. அதுக்கு அந்த ஆள் வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு அதாவது ரொம்ப இழுத்தடிச்சிருக்கு. அப்படி எதுக்கு பணம் கேட்டிருக்கானுங்கன்னா, என் மக்கள், அதாவது என் மண் என் மக்கள் அப்படின்னு அண்ணாமலை போற பாத யாத்திரைக்கு இது பணம் கேட்டிருக்கானுங்க. அதுக்கு அந்த ஆள் வந்து பணம் சரியா தரல. அதுக்கு இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா டே, இப்ப பாத யாத்திரை முடிஞ்சு அந்த நிறைவு விழா கூட்டத்துக்கு மோடி வந்து அதை முடிச்சு வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல எதுக்கு 20 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க? தலைவா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பாத யாத்திரை நடக்கும் பொழுதே பணம் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆதீனம் ஒழுங்கா பணத்தை கொடுத்திருந்தாருன்னா 1 கோடி 2 கோடி போயிருக்கும். இந்த ஆதீனம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இந்த பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் பணம் கொடுக்காம இழுத்தடிச்சிருக்காரு. அப்ப அவனுக்கு ஒரு ஸ்கெட்ச போட்டானுங்க, இருறாடே உனக்கு ஒரு ஆடியோ வீடியோ போடுறா இருறா அப்படின்னா, அந்த ஆதீனத்தோடைய பிஏவன செந்தில்குமாரே லிங்க் அடிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி அதன் மூலியமா ஒரு திட்டத்தை போட்டு அதன் மூலியமா ஒரு டிவைஸ செட் பண்ணி ஆதீனத்துக்கே ஆடியோ வீடியோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அண்டாடே என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நீ பணம் தரல, சரி இப்ப உன்னுடைய வந்து ஜிங்கலக்கா வீடியோ ஆடியோ எங்க கிட்ட இருக்கு, இப்ப நீ பணம் கொடுப்பல்ல 20 கோடி ரூபாய் பணம் கொடு, இல்லன்னா அதை நான் ஃபுல்லா நெட்ல எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கானுங்க, மிரட்டி இருக்கானுங்க. அப்பயும் சாமியார் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மானம் போயிருமே அப்படின்னு. அப்ப கூட அந்த ஆளோட தம்பியா இருக்க, அது அந்த ஆளுடைய தம்பியான விருதகிரி தான் இந்த மாதிரி எங்க அண்ணனையும் எங்களையும் இந்த மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறாங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, நாங்களாம் மன உளைச்சல் இருக்கோம், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம், அந்த ஆடியோ வீடியோ வெளியே வந்துச்சுன்னா எங்க ஆதீனத்தோடைய பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்ல. இதுதான் நீங்க வந்து அதாவது இதுதான் இந்த விவகாரத்தினுடைய பின்னணி. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதீனம் வந்து பாஜகவுக்கு மிக நெருக்கமா இருந்தவர் தானே. ஆளுநரோட நெருங்கி பழகினாரு, அண்ணாமலையோட நெருக்கமா இருந்தாரு, செங்கோலை எடுத்துக்கிட்டு டெல்லி போனப்ப அங்க போயிருந்தாரு. பட்டின பிரவேசம் அந்த பிரச்சனையில வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மரபை கடைபிடிக்கணும், நான் வந்து பல்லக்குல தான் போவேன் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அந்த நிகழ்ச்சியிலையும் அண்ணாமலை கலந்துகிட்டாரு, எச் ராஜா கலந்துகிட்டாங்க. இவ்வளவு க்ளோஸா பாஜகவோட இருந்த ஒருத்தருக்கே இப்படி நடக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் இவர் ஒரு இந்து மத தலைவராக பார்க்கப்படுகிறவர். நீங்க இந்து மத தலைவரை விடுங்க, இங்க இந்து மத கடவுளை வச்சே உனக்கு இப்படித்தானே பண்ணுவானுங்க. கேடி ராகவன் என்ன செஞ்சாப்ல, எப்பா சாமி முன்னாடி நம்ம ஆச்சாரமா இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நாம தான் இந்து மதத்தை அதாவது இந்து கடவுள்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சாமி சிலை முன்னாடியே உட்காந்து டிங்குடக்கா பண்ணாப்புல கேடி ராகவன். சாமிக்கே இவனுங்க மரியாதை தர தேவைப்பட்டா அந்த சாமியவும் இவனுங்க பயன்படுத்துவானுங்கன்னு சொல்ல வர. அடுத்தது சிறுவாச்சூர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சாமி சிலையை இடிஞ்சதை வச்சு கோடிக்கணக்கில் பணத்தை ஆட்டையை போட்டானுங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பண்றானுங்க. அப்ப இந்து மத கடவுள்களை வச்சே இவனுக்கு எல்லா வேலையும் பண்றவனுங்க. இந்த தர்மபுர ஆதீனம் மனுஷன் தானுங்க, இந்த எல்லாம் ஏமாத்துறாங்க, வேணா வச்சுப்பானுங்க, வேணா தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்க சொன்னது மாதிரி இவருடைய மனத்துக்கு பட்டின பிரவேசத்துக்கு இதே அண்ணாமலை இதே அச்சிராஜாலாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ். இந்த தர்மபுரம் ஆதீனத்துடைய பட்டின பிரதேசத்துக்கு வந்து தடை விதிச்சப்ப இந்த அண்ணாமலை வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எப்படி நீங்க பண்ணலாம், இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியம் என்றாலே, சக மனுஷன் தூக்குறது சுமக்கிறது வந்து பாரம்பரியமா?
அப்படி வந்து அப்படியே சுமக்கப்படக்கூடிய இந்த தர்மபுரம் ஆதீனம் என்ன யோசிச்சு சிகாமணியா? எத்தனை பொண்ணுங்க இவர் மேல பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன பையன் உட்பட இந்த ஆளு என்னை அதை பண்றாரு இதை பண்றாரு ஒரு சின்ன பையன் சார்ந்த குற்றச்சாட்டும் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு இழிபிறவியான ஒரு கேடுகிட்ட ஜென்மமான இந்த ஆள சக மனுஷனே தூக்கணும்னு என்ன இருக்கு? இதுக்கு இந்த அண்ணாமலை உள்ளிட்ட அச்சுராஜா உள்ளிட்ட பாஜக ஆட்கள் வந்து வக்காலத்தோட தான் நம்ம பார்த்தோம். ஆனா அன்னைக்கே நம்ம பேசணும், சக மனுஷன் சுமக்க கூடாது, சக மனுஷன் தூக்க கூடாது. அது அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய புதுமையாக இருந்தாலும் சரி, அவனும் ஒரு மனுஷன், இவனும் ஒரு மனுஷன். சக மனுஷன் தூக்க கூடாதுன்னு அன்னைக்கே நாம எல்லாம் பேசணும். அன்னைக்கு எல்லாம் கூட நின்று ஜிங்கு சக்கா அடிச்சுட்டு சாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில சாமியாரு பணம் தரலன்னு சாமியாருக்கே அடிச்சாருங்க பாருங்க விபூதி. கடவுள், அதாவது இந்து மத கடவுளுக்கு இவனுங்க விபூதி அடிக்க தயங்க மாட்டானுங்க, இந்து மத சாமியாருக்கு விபூதி அடிக்க தயங்க மாட்டானுங்க, இந்து மக்களுக்கு விபூதி அடிக்க தயங்க மாட்டானுங்க. சான்ஸ் கிடைச்சா இந்து மத கடவுளுக்கே இவனுங்க ஆடிய வெடி எடுத்தாலும் எடுப்பானுங்க தலைவா, எடுப்பானுங்க தலைவா. அப்பேற்பட்ட மோசமான குரூப்ஸ் இவனுங்க. இதுல நம்ம கவர்னர் RN ரவி வேற சும்மா இல்லாம குறுக்க மறுக்க ஓடுறது. அந்த அந்த ஆதீனமே பெரிய டுபாக்கூரு, அவன் கூட இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ். அங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு போறது என்ன, அங்க போற நிகழ்ச்சிக்கு வர்றது என்ன? மிஸ்டர் RN ரவி அவர்களே, இப்படிப்பட்ட அயோக்கியனான தர்மபுரம் ஆதீனத்து கூட உங்களுக்கு என்ன வேலை, என்ன கூட்டணி அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. உங்களால தெளிவுபடுத்த முடியுமா? ஓகே, இப்ப அந்த அகோரம் பாஜக மாவட்ட தலைவர் அவர் வந்து தலைமறைவாயிருக்கிறதா வந்து செய்திகள் வெளியாகிருக்குது. அதனோட விவரங்கள் என்ன? இப்ப என்னன்னா பிரதர், வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. வழக்கு பதிவு செஞ்சதுமே காவல்துறை என்ன பண்ணும், யார் யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கோ அவர்கள் எல்லாம் தேடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறதா வழக்கம். அதுக்காக காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. இதுவரை அகோரம் சிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு நிலம் சம்பந்தமான விவகாரத்துல இதே போல அகோரத்தை காவல்துறை கைது செய்ய இருந்தப்ப அண்ணாமலை உள்ளிட்டவங்க தலையிட்டு தான் அந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வச்சாங்க. இப்பயும் அந்த அகோரம் வேற எங்கேயும் பேச மாட்டான். நல்லா பேர் தேடுங்க, பாஜக ஹெட் ஆபீஸ் ஆனா கமலாலயத்துல தான் உட்கார்ந்து இருப்பான், இல்லைன்னா அண்ணாமலை கூட எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பான். இதுதான் உண்மையா இருக்கும். வேற இதை தாண்டி வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர்.